உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது சங்கீதம் 119 18 வசனம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் ஆராய்ந்து முடியாதவைகள். நமது தேவன் அதிசயத்தின் பொக்கிஷமாய், அதிசயத்தின் களஞ்சியமாய் இருக்கிறபடினாலே தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் அதிசயங்களை செய்கிறதற்கு, ஆச்சரியமானவைகளை செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அதிசயமானவராயிருக்கிறார். அதே போல அவருடைய வேத புஸ்தகமும் அதிசயத்தின் களஞ்சியமாய், அதிசயத்தின் பொக்கிஷமாய் இருக்கிறபடினாலே, பொக்கிஷங்கள் பெரும்பாலும் வைரத்தை எடுத்தாலும் தங்கத்தை எடுத்தாலும் மண்ணுக்குள் மறைந்திருக்கும். இருள் நிறைந்த மண்ணுக்குள் விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் உண்டு. அப்போ அந்த பொக்கிஷத்தை எடுக்க வேண்டுமேயானால் இயற்கையின் கண்களால் அல்ல, ஆவிக்குரிய கண்களினால் மட்டும்தான் அந்த வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை பார்க்க முடியும். அதற்கு சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நீங்களும் நானும் கூட, ஆண்டவரே, ஒவ்வொரு தடவையும் இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் என் கண்களை திறந்தருளும். அதனால் நான் உமது அதிசயத்தையும் பார்ப்பேன், உமது அதிசயத்திற்கு சொந்தக்காரனாய் உமது அதிசயங்களை சுதந்திரித்துக் கொள்வேன் என்ற இந்த மனநிலையோடு கூட அந்த சங்கீதக்காரனோடு இசைந்து நமக்கு தெய்வன் ஆயத்தம் பண்ணின அதிசயங்களை எடுக்கிறதற்கு உடனடியாக உங்கள் கைகள் வேத புஸ்தகத்தை திறக்கட்டும். அதில் இருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்காய் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். கருணையின் கடலே, உங்க களஞ்சியமாகிய, உங்க பொக்கிஷ சாலையாகிய நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வேத புஸ்தகத்திற்காய் நன்றி. உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிக்கக்கூடிய பொக்கிஷத்தை உம்முடைய ஜனங்கள் அற்புத கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தருளும். எங்கள் கண்களை திறந்தருளும். இன்னும் எங்கள் வாழ்க்கை எமது அதிசயங்களால் நிரம்பி இருக்க கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மை பரேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையே. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடிக்கு
உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.